सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। श्री गुरुभ्यो नमः. श्रुति सूक्ति माலை 7வது ஸ்லோகம் முடிஞ்சிருக்கு. அதுல வியாக்கியானத்துல கடைசி அம்சம், அதுல சில ஸ்லோகங்களை வாசிக்கிறேன், அப்புறம் 8வது ஸ்லோகம் சொல்றேன். अस्त्वेवं तथापि तस्याप्यधिष्ठाता कश्चन भवितुमर्हति इति यत् तद् वक्तुं तथा न शक्यते. இப்போ ஈஸ்வரன் தான் சர்வேஸ்வரன் அப்படின்னு சொன்னார். எல்லாருக்கும் அதான் உலகத்துல ஈஸ்வரன் ஒருத்தன் தான் இருக்கலாம், நிறைய ஈஸ்வரன் இருக்க முடியாது. அந்த ஒரு ஈஸ்வரன் எல்லாருக்கும் ஈஸ்வரனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதனால நமக்கு ஒரு சந்தேகம் போறது, அந்த ஈஸ்வரனுக்கு இன்னொரு ஈஸ்வரன் உண்டா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வராது. எப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு யுக்தி சொல்றார். ஈஸ்வரனுக்கு இன்னொரு ஈஸ்வரன் இருக்க முடியாது. நஹி சர்வஜ்ஞ சர்வகர்த்திருவம் அந்தரேண அந்நிய பிரகர்ஷ சம்பத்யதே. இவாளுக்கெல்லாம் அவன் ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னா இவாளை விட அவன்கிட்ட ஒரு விசேஷம் இருக்கணுமோ இல்லையோ. இப்ப மற்றவாளை விட இந்த பரமேஸ்வரன் இடத்துல என்ன விசேஷம் கேட்டா சர்வஜத்துவம், சர்வ கர்த்திருவம், சர்வசக்தி மத்துவம் இதெல்லாம் இருக்கு. இப்ப இவருக்கு மேல ஒருத்தர் அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட என்ன இருக்கும்? இவர்கிட்டயே சர்வஜத்துவம் இருக்கு, இவர்கிட்டயே சர்வகர்த்திருவம் இருக்குன்னு சொன்னா, சர்வசக்தியும் இருக்குன்னு சொன்னா, இதுக்கும் மேல சொல்லணும்னு சொன்னா ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. அதனால இதை விட பெரிய சர்வஜன்னு சொல்றதுக்கு வழி இல்லை. சர்வஜங்கிறதுல வித்தியாசம் இருக்க முடியாது. அதனால சர்வஜத்துவம், சர்வசக்தி மத்துவம் இதுல உத்கர்ஷம் சொல்ல முடியாததுனாலே இவர் சர்வேஸ்வரன் ஒத்துக்க வேண்டியது. இவருக்கு மேல இன்னொரு ஈஸ்வரன் கிடையாது. ஏன்னா ஈஸ்வரனை சொல்லணும்னா சர்வஜத்துக்கு மேல சர்வஜனை ஏதாவது சொல்லணும், அப்படி சொல்றதுக்கு வழி இல்லை. அப்ப கேட்டா நனு சர்வஜஸ்யாபிச்ச யதாசக்தியா சர்வஜதா பவேத் யயா வினா ந சர்வஜ்ஞஸ்தோபி தஸ்மை நமோஸ்துதே இதி புராணவாணி. யத்யேவம் தஸ்யாபி பிரகர்ஷः தஸ்யாப்யேவம் பிரகிருத அனவஸ்திதிரிதி தரதமாதி பிரதிபாத்ய மோக்ஷபேதாவஸ்திதேஹ அனவஸ்தா ஏவம் உக்த்வா பவேத் நது பரமேஸ்வராத் ஆதிக்யம். ஒரு வச்சனம் இப்படி இருக்கு, சர்வஜ்ஞஸ்யாபிச்ச யதாசக்தியா சர்வஜ்ஞதா பவேத் யயா வினா ந சர்வஜ்ஞா சோபி தஸ்யை நமோஸ்துதே. யதாங்கிற இடத்துல யயான்னு இருக்கும், யயா சக்தியா. சர்வஜனாக இருக்கிறதுக்கு ஒரு சக்தி தேவைப்படுறது. அப்ப எந்த சக்தியானது சர்வஜனுக்கு சர்வஜத்துவத்தை கொடுக்கிறதோ, எந்த ஒரு சக்தி இல்லாவிட்டால் அவருக்கு சர்வஜத்துவம் வராதோ, சோபி தஸ்மை நமோஸ்துதே, அந்த மாதிரி இருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார். ஆக அவரும் சக்தியோட கூட இருந்துட்டு சர்வஜனாக ஆகிறார். சக்தி இல்லாட்டா சர்வஜத்துவம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வச்சனம் சொல்றது. ஆக அப்படி பார்க்கறச்சே இவருக்கும் மேல ஒண்ணு இருக்கும் போல இருக்கேன்னு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்றார், இல்லே, இப்படி ஒரு பிரகர்ஷம் சொல்றதா இருந்தால் அதுக்கும் இன்னொரு பிரகர்ஷம் சொல்லும்படியா இருக்கும். அந்த சக்திக்கு இன்னொரு சக்தி அப்படின்னு சொன்னா அனவஸ்தாங்கிற தோஷம் வரும். ஆகையாலே என்ன சொல்லணும்னு சொன்னா இந்த தாரதமியம் இல்லாத ஒரு கடைசி அவஸ்தைய ஒத்துண்டாகணும். இதுக்கு மேல சர்வஜத்துவங்கிறது ஒண்ணும் இல்லை, இதுதான் கடைசி சர்வஜத்துவம் அப்படின்னு வச்சுட்டோமானால் அந்த சர்வஜத்துவம் உள்ளவர் பரமேஸ்வரன் தான். அந்த பரமேஸ்வரனுக்கு மேல அதிகமாக எதுவும் கிடையாது. நது பரமேஸ்வராத் ஆதிக்யம். ஏவம் கல்பித வியபதேச மாத்திர பேதஸ்ய ந குவச்சிதபி அபஸ்ருதிஹி இதி. அதனால ஒரு கல்பனையா இந்த பரமேஸ்வரன் இதனால தான் இப்ப சர்வஜனா இருக்கார் அப்படின்னு சொல்றது வேற,
இவரை விட அதிகமான சர்வஜத்துவம் உண்டுன்னு சொல்றது வேற. அந்த மாதிரி பரமேஸ்வரனுக்கு மேலே சொல்ல முடியாது. அதனால்தான் நதத் சமஷ்சாப்யதிகஷ்ட திருஷ்யதே அப்படின்னு சொல்லு. பரமேஸ்வரனுக்கு சமமானவரும் கிடையாது, அவரோட அதிகமும் கிடையாது. அதனால இவர் தான் எல்லாத்தையும் விட அதிகம். ததாச்ச ஸ்ருதிஹி ததோ யதுத்தரதரம் தத் அரூபம் அநாமயம் நதஸ்ய காரியம் கரணஞ்ச வித்யதே நதத் சமஷ்சாப்யதிகஷ்ட திருஷ்யதே பராஸ்ய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி ஞான பலக்ரியா ச நதஸ்ய கஷ்டித் பதிரஸ்ய லோகே ந சேஷிதா நைவ ச தஸ்ய லிங்கம் ச காரணம் கரணாதிபாதிபஹ ந சாஸ்ய கஷ்டித் ஜனிதா ந ச அதிபஹ. இதெல்லாம் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் மந்திரங்கள். எல்லாத்துக்கும் மேல உத்தரதரம், உத்தரம்னா ரொம்ப உயர்ந்ததுன்னு அர்த்தம். அதுலயும் ஒரு தரம் போட்டா ரொம்ப 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 உயர்ந்தது, எல்லாத்தையும் விட பெருசு அப்படிங்கிறது எதுன்னு சொன்னா அது அரூபம் அனாமயம். அது ரூபம் இல்லாதது, எந்த கஷ்டமும் இல்லாதது, துக்கமும் இல்லாதது. அதுக்கு காரியம் கரணம் கிடையாது. காரியம்னா சரீரம், கரணம்னா இந்திரியங்கள். அதாவது சரீரேந்திரிய சம்பந்தம் இல்லாதது. அந்த அந்த வஸ்துவுக்கு சமமும் கிடையாது. சமமே கிடையாதுன்னா அதை விட அதிகம் வசத்தின்னு எப்படி சொல்ல முடியும்? அது கிடையவே கிடையாது. ஆனா அவருடைய சக்தியானது அனந்தமாக இருக்கு. பலவிதமா எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. அவருடைய சக்தி எப்பேற்பட்டதுன்னு சொன்னா சுவாபாவிகி ஞான பலக்கிரியா. நமக்கெல்லாம் ஞானத்மோ பலமோ கிரியையோ இதெல்லாம் சுவாபாவிகம் இல்லை, ஒரு பிரயத்தனத்தான சித்தமா இருக்கு. ஆனா அவருக்கு இது எல்லாம் சுவாவ சித்தமா இருக்கு. சுவாபாவிகிங்கிறதுக்கு இன்னொரு வியாக்கியானம் பண்ணுவான். இந்த மாயாசக்தி கூட இருக்கிறதுனாலே அவருடைய ஞானம் பலம் கிரியை எல்லாம் விடுறது அப்படின்னு. தான் ஒன்றும் பண்றது இல்லை. அதே சமயத்துல நதஸ்ய கஷ்டித் பதிரஸ்தி லோகே, இந்த பரமேஸ்வரனுக்கு இன்னொரு பரமேஸ்வரன் கிடையாது, இவரை நியமனம் பண்றதுக்கு ஆள் கிடையாது. நச்சேஷிதா நைவச்ச தஸ்ய லிங்கம், அவர் 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 இந்த மாதிரி இவரையும் நியமனம் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா, சூச்சகனம் இருக்கான்னு கேட்டா கிடையாது. இவர் தான் காரணம், ஜெகத்துக்கு காரணம். கரணாதிபாதிபக, கரணாதிபர்கள்னா இந்திரியங்கள்லாம் உள்ளவர் ஜீவன்கள். அந்த ஜீவர்கள் எல்லாருக்கும் இவரே அதிபதியாக இருந்திருக்கார். நச்சாஸ்ய கஷ்டித் ஜனிதா நச்சாதிபகா, இவருக்கு ஒரு அப்பாவும் கிடையாது. அப்பானா இவருக்கு ஒரு காரணம் கிடையாது, அதே சமயத்துல இவருக்கு ஒரு அதிபதியும் கிடையாது. இதெல்லாம் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல வருது. இந்த மந்திரங்கள்ல இருந்து பரமேஸ்வரன் தான் சர்வ ஜெகத்துக்கும் கர்த்தா, அவர் தான் எல்லா ஜெகத்துக்கும் நியாமகனான ஈஸ்வரன் அப்படிங்கிறது சித்தமாகிறது. இதோட 7வது ஸ்லோகம் முடிஞ்சது. இனிமேல் 8வது ஸ்லோகத்துக்கு போகிறோம். ஏவம் வாதிஷு ச அந்நேஸ்வரவாதினம் ந கஞ்சிதபி உபலபாமஹே இதானீம் பத்மாசனாதீனாம் நிரீஸ்வர சப்தவாச்சியத்வாத் தைஹி இதம் விஸ்வம் சேஸ்வரம் ந கோபி வததி வதன் வாதி ஸ்வவச்சனாதேவ பராஹன்யதே இத்யாக விஸ்வமிதி. இதுக்கு முன்னாடி பலவிதமான வாதிகள்ல மற்றவனை, அதாவது ஈஸ்வரன் பரமேஸ்வரன் ஒருத்தரை தான் சொல்லலாம், இதை தவிர்த்து வேற யாரையும் ஈஸ்வரன் சொல்றவாதி கிடையாது. அப்படி சொன்னான்னா அவன் பிராந்தன் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொன்னார். இப்ப என்ன சொல்ல வரான்னு சொன்னா, பத்மாசனாதிகளை பத்மாசனா பிரம்மா விஷ்ணு இந்த மாதிரி பல பேர், ஒவ்வொரு தேவதைகள், அந்த தேவதைகளை ஈஸ்வரன்னே சொல்றது வழக்கம் இல்லை. நிரீஸ்வர சப்த வாச்சியத்வா, அது எப்படின்னு மேல சொல்லுவார். வாச்சியத்வா தைஹி இதம் விஸ்வம் சேஸ்வரம் நகோபி வததி. அந்த பிரம்மாதான் ஈஸ்வரன், அவர் இருக்கிறதுனாலதான் இந்த ஜெகத்து சேஸ்வரம், அதான் ஈஸ்வரனோட கூடி இருக்கிறது, பிரம்மாங்கிற ஈஸ்வரனோட கூடினது அப்படின்னு யாருமே பேச மாட்டாளாம். அப்படி சொன்னால் அவனுக்கே அது பாதகமாக அமையும் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல நிரூபணம் பண்ண போறார். விஸ்வம் நிரீஸ்வரம் இதன் ஜகதாக சாங்கியா யோகஸ்ச சேஸ்வரம் உபௌ அனுவாதினஹ அன்யே நத்வேவ சம்பவதி சேஸ்வரதாம் ப்ருவாணஹ பத்மாசனாதிபிஹி அனீஸ்வர சப்தவாச்சியைஹி. விஸ்வம்
இந்த சம்பூர்ணமான ஜகத் இருக்கே, இதுக்கு ஒரு ஈஸ்வரன் கிடையாது அப்படின்னு சாங்கியன் சொல்றான். விஸ்வம் நிரீஸ்வரமிதம் ஜெகதாக சாங்கியா. அவன் வந்து சித்தாந்தத்துல ஈஸ்வர நிரூபணம் பண்ணல, அதனால ஜெகத்துக்கு ஈஸ்வரன் கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான். யோகஷ்ட சேஸ்வரம் ஆக அப்படின்னு சேர்த்துக்கணும். இதே யோக சாஸ்திரக்காரால எடுத்துட்டோம்னா அவ வந்து ஈஸ்வரனை ஒத்துட்டு இருக்கா, இந்த ஜெகத்துல ஈஸ்வரனும் உண்டு அப்படின்னு சொல்றா. வேற மத்தவாள்லாம் என்ன சொல்றான்னா உபௌ அனுவாதினஹா அன்னி. இந்த சாங்கியன் சொன்னத்தையும் யோகத்துல சொன்னத்தையும் தான் மற்றவர்கள்லாம் அனுசரிக்கிறார்கள். சில பேர் ஈஸ்வரன் இல்லையம்பா, சில பேர் ஈஸ்வரன் இருக்காங்க. எப்படியா இருந்தாலும் இந்த ஈஸ்வரன் சொல்லி அனீஸ்வரன் ஈஸ்வரன் பேரு வச்சு அந்த ஈஸ்வரனோட கூடினது இந்த ஜெகத்துன்னு சொல்றதுக்கு வாதியே கிடையாது. அதாவது ஈஸ்வரன் சொன்னா இவர் தான் ஈஸ்வரன், ஈஸ்வரன் சொல்லி யாருக்கோ ஒருத்தருக்கு பேரு வச்சு ஈஸ்வரனாக இல்லாதவனுக்கு ஈஸ்வரன் பேரு வச்சு அந்த ஈஸ்வரனோட கூடி இந்த ஜெகத்து இருக்கு, ஜெகத்துல ஈஸ்வரன் அவன்தான்னு சொல்றதுக்கு வாதி இல்லைங்கிறார். நத்வேவ சம்பவதி சேஸ்வரதாம் குருவான. உலகம் ஈஸ்வரனோடு கூடினது அப்படின்னு சொல்றவன் இந்த மாதிரி சொல்ல மாட்டான். இது பத்மாசனாதிபிகி அனீஸ்வர சப்தவாச்சியை சேஸ்வரதாம் நத்வேவ புருவான சம்பவதி. பிரம்மா இந்திரன் இவாளெல்லாம் ஈஸ்வரன் சொல்ல மாட்டா, ஆனா இவாளையே ஈஸ்வரனாக சொல்லிண்டு அதனாலதான் ஜெகத்துக்கு ஈஸ்வரன் இவாதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாதி இல்லை அப்படின்னு இங்க சொல்ற. சாங்கிய சாஸ்திரகர்த்தா கபிலரான் அவர் என்ன சொல்றாருன்னா அவர் ஈஸ்வரனை பத்தி சொல்லவே இல்லை, அதனால ஜெகதிதம் நிரீஸ்வரம் ஈஸ்வர ரஹிதம் ஆக. ஈஸ்வரனை பத்தி அவர் ஒன்றும் சொல்லவே இல்லை, அதனால அதை விட்டுட்டார், ஈஸ்வரன் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டார். அப்ப ஜெகத் எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டா அதுதான் பிரதானத்திலேருந்து தானா வந்துடும் அப்படின்னு அதுக்கு சொல்றார். ஜெகதுத்பத்திஸ்து அவ்யக்தாத் அச்சேதனா தேவா இது அவர் சொல்றார். அச்சேதனமான அவ்யக்தம்னு சொல்றவங்க பிரதானத்துக்கு அவ்யக்தம்னு பேரு. அந்த பிரதானத்திலேருந்து ஜெகத் தானாவே உண்டாகிடும் அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கு ஒரு திருஷ்டாந்த வேற சொல்றார். ததுக்தம் வர்ஷ விவருத்தி நிமித்தம் க்ஷீரஸ்ய யதா பிரவருத்தி அஜ்ஞஸ்யன்னு இருக்கணும், ஏன் விட்டு போயிருக்கு. புருஷஸ்ய விமோக்ஷ நிமித்தம் பிரவர்த்ததே தத்வத் அவ்யக்தம் சாங்கியகாரிக்கையை வச்சுன்னு சொல்றார். அதாவது கண்ணுக்குட்டிக்காக அதோடைய தாய்கிட்ட பால் தானா வருது, அந்த பாலை வந்து அந்த மாடானது பசுமாடது உண்டாக்குறது அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. இதனுடைய அதிர்ஷ்டம் இது வந்து வளரணும்னு சொன்னா அதுக்காக இயற்கையாக அந்த பசுமாடு கிட்ட அதனுடைய தாய் கிட்ட பால்ங்கிறது எப்படி உண்டாகிறதோ அதே மாதிரி இந்த புருஷனுக்கு மோட்சங்கிறது ஒரு உபலட்சணம். போகத்துக்காகவும் மோட்சத்துக்காகவும் புருஷன்னு சொன்னா இந்த ஜீவன்கள், இந்த ஜீவாத்மா தான் அவ இருக்கு, ஈஸ்வரனை சொல்ல. அதுக்காக இந்த பிரதானம் இருக்கு, அச்சேதனமான பிரதானம், இது தானாகவே வேலை செய்யுது. யாருக்கு பந்தம் வேணுமோ போகம் வேணுமோ அவனுக்கு போகத்தை கொடுத்து அவனை பந்தமாக்கி சம்சாரியாக வச்சுக்கிறது. மோட்சத்தை கொடுக்கணும், மோட்சத்துக்கு தயாரா கருடையா இருக்கான்னா அதுக்கு மோட்சத்தை கொடுக்குறது, இந்த வேலையை பண்றது. மோக்ஷசப்தா போகஸ்யாபி உபலக்ஷணம் புருஷ போகாபவர்காபியாம் பிரதான பிரவருத்தி. இது சாங்கிய மதம். அப்புறம் யோக சாஸ்திரகர்த்தா யாருன்னா ஹிரண்யகர்பா. பதஞ்சலின்னு சொல்ல, பதஞ்சலிக்கு முன்னாடியே ஹிரண்யகர்பா அவர் தான் சம்பூர்ண யோக சாஸ்திரத்துக்கு பிரவர்த்தகரான். அதுக்கப்புறம் தான் பதஞ்சலி. அவர் என்ன பண்றாருன்னா அப்படி இல்லை, இந்த ஈஸ்வரன் உண்டு, ஜெகத்துக்கு ஈஸ்வரன் உண்டுங்கிற சேஸ்வரம் விஸ்வமாகும். சேஸ்வரம் விஸ்வம் அப்படிங்கிறத அனுமானாதேவ இது வக்தவியம். அவர் வந்து ஈஸ்வரன் தான் இந்த ஜெகத்துக்கு சிருஷ்டிகர்த்தா அப்படிங்கிறத ஸ்ருதியை வச்சுன்னு சொல்லலையாம். அனுமானத்தால ஒரு ஈஸ்வரன் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி தார்க்கிகால் சொல்ற மாதிரி ஈஸ்வரன் இருக்கார் அப்படிங்கிறத அனுமானத்தை வச்சுன்னு பேசிட்டார், ஸ்ருதியை வச்சுன்னு பேசலை. அனுமான மாத்திரஸ்ய அசம்பாவிதார்த்த விஷயத்துவம் இது. அப்போ இது ஏன் அவ சொன்னத்தை மத்தவா ஒத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா அனுமானத்தால சாதிக்கக்கூடிய விஷயமா இது. அசம்பாவிதமான விஷயத்த, அதாவது லோகத்துல பார்க்க முடியாத அபூர்வ விஷயத்தெல்லாம் அனுமானத்தால சாதிக்கிறதுங்கிறது சாத்தியமில்லை.
அதனால இந்த அனுமானத்தை ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றவாளுக்கு அப்ப வேண்டாம், அனுமானம் வேண்டாம், இதே விஷயத்தை ஸ்ருதி சொல்றது, ஸ்ருதி பிரமாணத்தினால ஒத்துங்கோ அப்படின்னு சொல்றாரு. ஏது விப்ரதிபன்னாக தான் பிரதி பகவதி ஸ்ருதிரேவ தத்திர பிரமாணம் ததாஹி ஈஸ்வர ஈசானாதி பதாதேவ தத்சிதியிலோ. ஸ்ருதியில ஈஸ்வரஹாங்கிற பதம் இருக்கு, ஈசான பதம் இருக்கு, ஈசானம் பூதபூகிய, அதனாலேயே ஈஸ்வரன் இருக்காருங்கிறது, ஈஸ்வரன் தான் அந்த ஸ்ருதி சொல்லி கொடுக்கறதுங்கிறது நமக்கு சித்தமாயிடுச்சு. இப்படியாக சாமான்யத சித்தே கோஸ்யார்த்தா இது வித்பித்சோஹோ சதி விசாரே நிச்சய ஸ்வர்காதிபதவதி. ஈஸ்வரஹான்னு சொன்னா லோக பிரசித்தமான ஒரு அர்த்தம் இல்லை. ஈஸ்வரஹான்னு ஒரு சாமானியத்தக ஒரு பிரசித்தி ஏற்படுறது ஸ்ருதியில கேட்டு கேட்டு அது என்னது, அதனுடைய ஸ்வரூபம் என்ன, ஈஸ்வரன் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டா இதெல்லாம் பశ్చాத் விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணப்படுறது. இப்ப சொர்க்கம்னா என்ன, சொர்க்கம் வேணும்னா இதை பண்ணுன்னு சொல்றான். சொர்க்கம்னாலே எனக்கு ஒன்றும் தெரியாது, அப்ப சொர்க்கம் வேணும்னு நான் எப்படி ஆசைப்பட முடியும் அப்படின்னு கேட்டா அப்ப சொர்க்கத்தை தெரிஞ்சுக்கோ. எப்படி தெரிஞ்சுக்கிறது, நான் சொர்க்கத்துக்கு போயா தெரிஞ்சுக்க முடியும். அதனால சொர்க்கத்தை பத்தி அந்த வாக்கியங்கள்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோ அதெல்லாம் ஒன்னா சேர்த்து, ஓ அப்படியாக்கம், இப்படியாக ஒரு சொர்க்கம்னு ஒண்ணு உண்டு அப்படின்னு தெரிஞ்சுட்டு, அப்படின்னா நமக்கும் அது வந்தா தேவையில்லையேன்னு ஆசைப்பட்டா அவனுக்காக சொர்க்க காமோ எஜயத்தான்னு ஒரு யாகம் விதிக்கப்படுறது. இப்படிதான் சொல்லி ஆனோம், இல்லைன்னா சொர்க்கத்தை யாரு கண்டா? அதை போலதான் ஈஸ்வர விஷயத்திலையும் அந்த வாக்கியங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவருடைய வர்ணனையை பார்த்து ஈஸ்வரன்கிறது இப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு ஸ்வரூபம் நமக்கு தெரியுது. இதே விஷயம்தான் உத்தம புருஷஸ்துவன்யா பரமாத்ம இத்யுதாஹிருதா யோ லோகத்ரயமாவிஷ்ய பிபர்த்தி அவ்யயா ஈஸ்வரஹா இத்தியாதி வாக்கியசேஷங்கள்னாலையும் அர்த்தவாத வாக்கியங்கள்னாலையும் பரமேஸ்வரனை பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியுது. அதே மாதிரி அவரிடத்துல சர்வஜதா, திருப்தி, அநாதிபோதா, ஸ்வதந்திரதா, நித்தியம் அலுப்த சக்தி, அனந்த சக்திஷ்ட விபோர் விதிஜ்ஞாக ஷடாஹுர் அங்கானி மகேஸ்வரஸ்ய. பரமேஸ்வரிடத்துல 6 அங்கங்கள்னு சொல்றது. இந்த தர்மங்கள், இந்த குணங்கள்லாம் இருக்கே, சர்வஜத்துவம், திருப்தி, அனாதி தியானஸ்வரூபம், சுவாதந்திரியம், எப்போதும் சக்தியோடு இருக்கிறது, அனந்த சக்தி, அழிவில்லாத சக்தியுடையது, இப்போ இதெல்லாம் இந்த குணங்கள்லாம் அங்கங்கள்னு பரமேஸ்வரனுக்கு அங்கம்னு சொல்லியிருக்கு. சடங்கமா பரமேஸ்வரனுக்கு 6 அங்கங்கள் அப்படின்னு சொல்றது. இதே மாதிரி அத்தியல்பமிதம் உச்சதே, இது கொஞ்சமா சொல்லப்பட்டிருக்கு. கிருத்ஸ்னோஹி வேதஸ்தாவது ஈஸ்வர கோச்சர, வேதம் பூரா ஈஸ்வரன் தான் சொல்றதுங்கிறார். எப்படி? விபூத்தியா ருத்ரே பிரபஞ்சம் புரஸ்கிருத்ய நிஷ்பிரபஞ்சத்தையா உபனிஷத்சு உபாஸ்யத்வேன சர்வத்ர இதி ஏஷாம் சர்வேஷாம் அந்யத்ர சர்வத்ரேதி உபாஸ்யத்வேன சர்வத்ர இதி. அதாவது ருத்ராத்தியாயத்திலே ருத்ரனுடைய விபூதி தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனையும் அப்படிங்கிறத சொல்லி கடைசியில எல்லாமே அவர் தான் சர்வாத்மமா சொல்லி உபனிஷத்துல அவர் தான் உபாசியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த விதத்துல பார்த்தா அவர் எல்லாமாவும் இருக்கார் அந்த பரமேஸ்வரன். அவரை தான் எல்லா வேதமும் சொல்றது அப்படிங்கிறது சித்தமா இருக்கு. அப்போ ஒரு கேள்வி வருது, ஏஷாம் சர்வேஷாம் அந்நியத்திர தாத்பரிய கல்பனா இது கே, அதுக்கெல்லாம் வேற அர்த்தம் சொல்லாமே, தாத்பரியம் அதுல இல்லை அப்படின்னு சொன்னார். அப்ப எதுக்காக தாத்பரியத்தை கல்பனை பண்ண சொன்ன? இப்ப எது சொல்றதோ அதை விட்டுட்டு வேற அர்த்தத்துல தாத்பரியத்தை எப்படி கல்பனை பண்ற? சொல்ற அர்த்தத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கல்பனை பண்றதா இருந்தால் அப்ப சுவார்த்தத்தை விட வேண்டிய அவசியம் என்ன? தத் சுவார்த்த பிரதிபாதனத்வாராச்சே தர்ஹி சுவார்த்தேபி பிராமாண்யம் அபுதேயம் ததர்த்தஸ்ய அனன்ய பிரமாணத்வா. இப்படி நமக்கு தெரியுறதே இந்த வாக்கியங்கள்ல இருந்து அந்த அர்த்தத்துல அந்த ஸ்ருதிகளுக்கு பிராமாண்யம் உண்டு அப்படின்னு ஒத்துண்டால் அது அப்ப சித்தமாயிடும். அதுக்கு மேல வேற தள்ளி போக வேண்டிய அவசியம் இல்லை. சப்த மாத்திரத்தையாச்சே தர்ஹி ஸ்வர்க நரக ஸ்வரூப பிரதிபாதகானாம் அப்பிராமாண்யம் சாத். இப்போ ஈஸ்வரனை சொல்றதுக்கு இது சப்தம் தான், இதுக்கு அர்த்தம் கிடையாது, தாத்பரிய அர்த்தம் வேற அப்படின்னு சொன்னால், அர்த்தத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால் அப்போ சொர்க்கம் நரக்காதி பதார்த்தங்களையும் நீ ஒத்துக்க முடியாது போயிடும். ஏன்னா அதுக்கும் சுவார்த்த தாத்பரியங்கிறது இல்லை. அது சொர்க்க சாதனமான யாக விதானத்துல தாத்பரியம் ஆயிடும். ததர்த்தானாம் அப்பிரவருத்தோ விதானானர்த்தத்தியம் விதானானர்த்தத்தியாபத்திரிச்சே ததர்த்தினாம்னு இருக்கணும்.
அதாவது ஸ்வர்கார்த்திகளுக்கு பிரவருத்தி வராத பட்சத்திலே ஸ்வர்காமோ எஜேத அப்படின்னு ஸ்வர்கார்த்திகளுக்காக விதானம் பண்ணினதே வியர்த்தமா போயிடுமே அப்படின்னு கேட்டா அत्रापि தது உபாசனா விதான ஆனர்சத்திய பிரங்க அப்படின்னா வழிக்கு வந்தாச்சு. இங்கேயும் ஈஸ்வரனை உபாசன விதிக்கு இருக்கு. எதுக்காக? மோட்சத்துக்காக, பல ஐஸ்வர்யங்கள் வரத்துக்காக. அப்ப அது வியர்த்தமா போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஈஸ்வரனை ஒத்துண்டாகணும், ஈஸ்வரிடத்துல தாற்பயம் இருக்குன்னு சொல்லணும். இக்கெல்லாம் அதி பிரசங்கேன ஏதோ முடிச்சுட்டார். அந்நியவாதினஹ உபௌ சாங்கியயோகௌ அனுவாதினஹ. அதாவது இந்த மற்ற வாதிகள்லாம் இருக்காளே, இவ சாங்கியன் ஈஸ்வரன் இல்லைன்னு சொன்னா, யோகம் இருக்குன்னு சொன்னா, மற்றவாள்லாம் இவ ரெண்டு பேரை தான் அப்படியே அனுசரிக்கிறாளாம். சில பேர் இருக்கும்பா இல்லேம்பா. இத்தியர்த்த அனுவதித்தாரஹா இத்தியர்த்தः. அனீஸ்வர சப்தவாச்சைஹி பத்மாசனாதிபிர்தேவைஹி ஜகதஸ்யேஸ்வரதாம் ப்ருவாணஹ கஷ்டிதபி வாதி ந சம்பவதி. இப்போ இந்த ஈஸ்வரனை விட்டால் ஈஸ்வரனாக இல்லாத வேற ஒருத்தனை இவர்தான் ஈஸ்வரன் சொல்லி இவர்தான் ஈஸ்வரன் சொல்லக்கூடிய வாதி கிடையாது. அதாவது பிரம்மாதிகளை ஈஸ்வரன் சொல்லி இந்த ஜெகதீஸ்வரன் அவர்தான் சொல்லக்கூடிய வாதி இல்லை. ஸ்ருதியிலையும் இல்லை, புராணங்களிலும் இல்லை, எங்கேயுமே இல்லை. ஆத்மா அனீஷா சுகதுக்கஹேதோஹோ அப்படின்னு வாக்கியம் சொல்றது. அனீஷாத்மா பத்தியதே போக்திருபாவா. அனீஷான்னு சொல்லி ஜீவனை ஈஸ்வரனாக இல்லைன்னு சொல்லிடுச்சு. தயோரன்ய பிப்பலம் சுவாத்வத்தி அனசனன் அந்யோ அபிச்சாகசீதி. ஈஸ்வரன் சாட்சியா பார்த்துட்டு இருக்கான், இந்த கர்மபலத்தை சம்பந்தப்படலை, ஜீவன் தான் அத கர்மபலத்தை அனுபவிச்சுட்டு சம்சாரியாக இருந்துருக்கான் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி சமானே விரக்ஷே புருஷோ நிமக்னஹா அனீஷயா சோச்சதி முக்கியமானஹா ஜுஷ்டஞ்சதா பஷ்யதி அந்யவீஷம் அஸ்ய மகிமானம் இது வீதசோகா. இந்த புருஷன் இருக்கானே, இவன் இந்த சரீரத்துல தாதாத்மிய பாவத்தை அடைஞ்சுட்டு ஒரே ஐஸ்வர்யம் இல்லாத தன்னுடைய ஈசத்தன்மையை தெரிஞ்சுக்காமல் மோகத்துல அழுதுட்டு இருக்கான், சோகப்பட்டு இருக்கான். இவன் எப்போ அந்த ஈஸ்வரன் ஸ்வரூபத்தை பார்ப்பனோ அப்பவே இவனுக்கு தன்னுடைய ஸ்வரூபாவிர்பாவம் சம்சாரம் விட்டு போயிடும், வீதசோகனாக ஆயிடுவான் அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. இதே மாதிரி புராண வச்சனத்தை சொல்றார் திரிபுரதாகே. அகமேவ பசூனாம் அதிபதி ரசானி இதி ஸ்வதசித்தம் பதித்வம் மே யுஷ்மாகம் பசுதாபிச்ச பசவோஹி வயம் சர்வே சதேவாசுர மானுஷாக பசவஸ்து அஸ்மதாதேக. இப்படிலாம் தொண்டமா பல வாக்கியங்களை எடுத்து சொல்றார். நான் தான் எல்லா பசுக்களுக்கும் அதிபத்தின்னு சொன்னான். பசுக்கள்னா யாரு? ஜீவன்கள்னா பசுக்கள். வயம் நாம எல்லாரும் பசவஸ்து அஸ்மதாதேகான்னு அங்கே ஒரு இடத்துல வருது. அதாவது தேவதைகள் ஆகட்டும், அசுரர்கள், மனுஷர்கள், இந்த ஜீவன்கள் அத்தனையும் பசுக்கள். அந்த பசுக்களுக்கெல்லாம் சுவாமியாக இருக்கக்கூடியது நான் தான் அப்படின்னு சுவாமி சொல்றார். இதே மாதிரி ஆதித்ய புராணத்திலே பிரம்மாத்யா ஸ்தாவராந்தாச்ச பசவ பரிகீர்த்திதாக பசூனாமேவ சர்வேஷாம் பிரோக்தவேதன் நிதர்சனம். இவ எல்லாரும் பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேரும் பசுதானா. இத்தனை பசுக்களுக்கும் பசியாக இருக்கிறவர் ஈஸ்வரன். பசூனாம் சயேவ பத்தியதே பாசைஹி சுக துக்காசன பசு. ஆமா, இந்த பாசங்கள்னால கட்டுப்படுறான், இந்த சுக துக்கத்தை அனுபவிக்கிறானோ இல்லையோ அதுதான் பசுத்துவம். லீலாசாதன பூதோயம் ஈஸ்வரசேதி சூரையா. ஆனா இது எல்லாமே ஈஸ்வரனுக்கு பந்தத்தை கொடுக்காது, சுகதுக்கத்தை கொடுக்காது. அது வெறும் லீலைக்கு சாதனமாக இருக்கு. அஜ்ஞோஜந்து ரனீஷோயம் ஆத்மன சுகதுக்கையோகோ ஈஸ்வர பிரேரித்தோ கச்சேத் ஸ்வர்க்கம் வா ஸ்வப்ரமேவா. இந்த ஜந்துக்கு ஒன்றும் தெரியாது, பிராணிக்கு தன்னுடைய சுகம் துக்கம் எப்படி வருது என்ன ஏது ஒன்றும் தெரியாது. இவனா ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப ஈஸ்வரன் தான் இவனை பிரேரணை பண்ணி இவனுடைய கர்மாவுக்கு தகுந்தாபல தூண்டி விட்டு ஒரு நல்ல கத்தியை அடைய வைக்கிறதோ இல்லை கீழே தள்ளுறதோ துக்கத்தை அனுபவிக்கிறதோ அந்த காரியத்தை பண்ணி வைக்கணும். பிரம்மாதே பிசாச்சாந்தாக கிம்மே கர்மாதிவர்த்தினः இச்சையா தேக நிர்மாணம் இந்திரஜாலோபமம் விதுகு. பிரம்மாலேந்து பிசாசு பரியந்தம் எல்லாருமே இப்படித்தானா? இப்படி கிம்மே கர்மாதி வர்த்தனஹா, எனக்கு இவாளால என்ன பிரயோஜனம், எனக்கும் கர்மாவுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப இச்சையா தேக நிர்மாணம் இவம் இந்திரஜாலோபமம் விதுகு.
நான் ஒரு சரீரத்தை பக்தனுக்கு காமிக்கிறேன்னு சொன்னா அது இந்திரஜால வித்தியில காமிக்கிற மாதிரி மாயிக்கம்னு சொல்லியிருக்கேன். வேற இடத்துலயும் வருது. விஸ்வரூபத்தை காமிச்சு இந்த விஸ்வரூபம் உனக்கு காமிச்சது இது நிஜம்னு நினைச்சுடாதே, இது மாயாஹேஷா மயா சிருஷ்டா என்மாம் பஷ்யதி நாரத அப்படின்னு விஸ்வரூபத்தையே மாயை தன்னுடைய மாயால உனக்கு நீ ஆசைப்பட்டேங்கிறதுக்காக காமிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அது வாஸ்தவம்னு நினைச்சுக்காதேன்னு வேற சொல்றார். அது வாஸ்தவம் கிடையாது. விஸ்வரூபம் அதான் அணிமாதி குணைஸ்வரிய வசீகார அனதிக்கிரமாத் விஸ்வரூபம் தசத்விஷ்ணு ததீச்சேன மஹர்ஷிணா யுத்யத சஹ சமுபாலப்தா தத்ரூபம் ததசா ஸ்வயம் ஸ்வபாவ விமலோ யத்வத் சர்வானுக்ராஹக சிவः ஸ்வபாவ மலினாஸ்தத்வத் ஆத்மானோ ஜீவசம்ஜிதாः அன்யதா சம்சரந்தேதே நியமான் ந கதம் சிவः தஸ்மாத் அநாதிः சர்வஜ்ஞः பரிபூர்ண சதாசிவः அஸ்தி நாதः பரித்ராதா. இப்படிலாம் ஸ்லோகங்கள் வருது. அதாவது இவர் அணிமாதி சர்வ அஷ்டைஸ்வரியங்களும் இவருக்கு வசப்பட்டு இருக்கு, இவரிடத்துல இருந்துட்டு இருக்கான். இவரை உல்லங்கனம் பண்ணி எங்கேயும் போகாது. சுவாமி எப்போ விஸ்வரூபத்தை எடுப்பறோ விஷ்ணு அப்போ ததீச்சிங்கிற அந்த மகர்ஷி இருக்காரு, ததீச்சேன மகர்ஷினா அவரோட யுத்தம் பண்ணாரா. அவரோட விஷ்ணுவோட யுத்தம் பண்ணும்போது சம் உபாலப்தா எப்படி அவருக்கு கோச்சுண்டாராம். எப்படி தத்ரூபம் தததா ஸ்வயம் அந்த விஷ்ணுவுடைய ரூபத்தை இவரே விஸ்வரூபத்தை எடுத்துட்டு கோச்சுண்டார் அப்படின்னு வருது. சமுபாலப்தா எப்படி சமுபாலப்தா ஸ்வபாவ விமலஹா யத்வத் சர்வானுக்ராஹக சிவஹா. ஸ்வபாவத்தா நிர்மலமாக இருக்கிறவர் சிவன், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறவர். ஆனா இதுக்கு நேர் விபரீதமாக இருக்கிறது ஜீவன். ஸ்வபாவ மலினாஸ்தத்வத் ஆத்மானோ ஜீவசம்ஜிதாக. இவாளுக்கு ஸ்வபாவத்தா வர்றது மலந்தான். அவர் நிர்மலமாக இருக்கார். மலமா இருக்கிறதுனாலதான் இவாளுக்கெல்லாம் சம்சாரியம் இருக்கு. அந்நதா சம்சரந்தியதே நியமான் ந கதம் சிவஹ. இந்த சம்சாரிகளாக இவர்கள் அத்தனை பேரும் இருந்துட்டு இருக்க, சிவனுக்கு சம்சாரமே இல்லையே. அது ஏன்? தஸ்மாத் அதனால அநாதி சர்வஜ்ஞா பரிபூர்ண சதாசிவா அஸ்திநாத பரித்ராதா. அதனால இந்த மாதிரி பரிபூர்ணமாகவும் சர்வஜனாகவும் இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரர் இருக்கார். அவர் தான் நம்மளெல்லாம் காப்பாற்றக்கூடியவர். இப்படி நிறைய வாக்கியங்கள் இருக்கு. இத்தியாதயா அனீஸ்வரேண சேஸ்வரதாம் புருவாண ஸ்வவச்சனாதேவ மே மாதாவந்தியா இதுவத் பராஹன்யதே. ஈஸ்வரன் இல்லாதவன் போய் ஈஸ்வரனை சொல்லி இவர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னா, அவன் என்னுடைய அம்மா வந்தியான்னு சொன்னா அது எப்படி தவறானதோ தனக்கே பாதகமா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பாதகமான வார்த்தையை அவன் சொல்றதாக ஆகும். அதனால அப்படி யாரும் சொல்ல மாட்டான். நஹி நாராயணேன சப்ரம்மகம் பிரம்மணாவா சநாராயணகம் இது சம்பவதி. இந்த நாராயணன் தான் பிரம்மா, பிரம்மா தான் நாராயணன். அதனால நாராயணன் இருக்கிறதுனால ஜெகத்து பிரம்மாவோடு கூடி இருக்கு அப்படின்னும், பிரம்மா இருக்கிறதுனால நாராயணனோடு கூடி இருக்கு அப்படின்னும் சொல்ல மாட்டான். ஏன்னா நாராயணனும் பிரம்மாவும் வேறங்கிறதுனால. அதே மாதிரி ஈஸ்வரனோடு கூடி இந்த ஜெகத்து இருக்குன்னு சொல்லும்போது அந்த ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லப்படுறது நாராயணனோ பிரம்மாவோ இல்லை, எல்லாருக்கும் ஈஸ்வரனா இருக்கக்கூடிய அந்த சிவன் தான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. 8வது ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.